ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பேன் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு செவந்துருச்சு. ஒரு 7-8 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கலர் மாறாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்குவோம். ரெண்டையும் தனியாக எடுத்துக்குவோம். இப்போ 2 பெரிய வெங்காயம், 4-5 பூண்டு பல் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் கண்ணாடி பதம் வர வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி 3 தக்காளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வதக்கி வச்சுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். தக்காளியிலே புளிப்பு இருக்கும். இது புளி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி தோல் சுருங்கி வர அளவுக்கு வதக்கிட்டால் போதும். ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாயும் ஒரு சுற்றி எடுத்துக்குவோம். தக்காளி வெங்காயம் ஆறிடுச்சு. உப்பு சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வேணுன்னா கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இல்லை இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இப்படியே தான் வைக்க போகிறேன். இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.